யானையோட திமிரும் எறும்பின் புத்திசாலித்தனமும் மோதினா என்ன ஆகும்? வாங்க இந்த கதையில பார்க்கலாம். பெருசா இருக்கிறது மட்டுமே நிஜமான பலமா? இந்த கதை அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பாப்போம். சரி, முதல்ல நம்ம கதையோட கர்வமான யானைய பார்க்கலாம். அந்த யானைக்கு தன்னோட பெரிய உருவத்துல ரொம்பவே கர்வம். அதுதான் அதோட பிரச்சனைக்கே காரணம். தன்னோட பலத்தை வச்சு சின்ன சின்ன உயிர்களை, குறிப்பா எறும்புகளை ரொம்பவே கொடுமைப்படுத்துச்சு. ஒரு கட்டத்துல அந்த எறும்புகளுக்கு பொறுமை போயிடுச்சு. யானைக்கு பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணாங்க. அடுத்து அந்த குட்டி எறும்புகளோட செம பிளான பாருங்க. அவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே தைரியமானது. யானை நல்லா தூங்கும்போது ஒரு குட்டி எறும்பு தைரியமா அதோட தும்பிக்கைக்குள்ள போயிடுச்சு. உள்ள போனதும் எறும்பு கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பெரிய யானையால வலிய தாங்கவே முடியல. யோசிச்சு பாருங்க, அந்த பெரிய யானை வலியால துடிச்சு கடைசியில அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டுச்சு. சரி, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த யானை கத்துக்கிட்ட பாடம் என்ன? அப்பதான் அதுக்கு புரிஞ்சுது, உண்மையான பழம் உருவத்துல இல்லன்னு. இந்த கதை நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லுது. யாரையும் குறைவா எடை போடாதீங்க, எல்லாரையும் மதிங்க. சரி, நம்ம வாழ்க்கையில நாம யாரையெல்லாம் இப்படி குறைச்சு மதிப்பிடுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.